அதுல இடையில சாகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இரவு படுத்தால் காலையில் எழும்புவேனா என்ற நம்பிக்கை இல்லை. நேற்றைய தினம் பேசியிருந்தேன், ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. நான் படுக்கைக்கு செல்லும் போது நாளை பற்றி திட்டமிடுகிறோம். என்ன காரணம்? நாளைக்கு நான் எழும்ப மாட்டேன் என்று அதை திட்டமிடாமல் போய் படுக்கலாம் அல்லவா? தவறு. அரசியல் என்பது வேறு, நாட்டின் உயர்வு வேறு. சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம் இங்கிருந்து அங்கிருப்பவர்களுக்கு உதவிதான் செய்ய முடியும். தற்போதைய நிலைமையிலே கை கொடுக்க பணம் மட்டும்தான் அனுப்பி உதவி செய்ய முடிகிறதே தவிர வேறு வழிகளால் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த எங்களுக்கு முடிவதில்லை. சொல்லலமத்து கஷ்டப்படுபவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் அவர்களுக்கு இங்கு அமைப்புகள் மூலமாகவும் அங்குள்ள அமைப்புகள் மூலமாகவும் உதவி செய்கிறோம். உதவி செய்தாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. உதவியை பெற்றுக் கொடுப்பவர்களுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எரிச்சல், பொறாமை, போட்டி இன்னும் தாயகத்தில் இருக்கிறது. அதை அழிக்க முடியாது. இப்படியான உணர்வுகள் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பொறாமை, போட்டி, எரிச்சல் ஒன்றும் வேண்டாமே. நாம் போகைக்கு ஒரு பிடி மண் எடுத்துக்கொண்டு போக முடியுமா எங்களால? வீட்டை கட்டுகிறோம், எனக்கு என்று தேடுகிறோம். இன்று நான் படுத்தா நாளைக்கு நான் எழும்புவேனான்னு தெரியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்நாள் கொஞ்சம். எங்களோட மொழியை காப்பாற்றினால் போதும். எங்களுடைய புத்தகங்கள், எங்களுடைய வரலாறுகளை நாம் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். டாபிக் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டும் மற்றவர்கள். அவர் பேசியதால் நானும் பேசிவிட்டேன், மன்னிக்க வேண்டும். அரசியல் வேண்டாம், தயவு செய்து அரசியல் வேண்டாம். தமிழ் உணர்வு இருக்கிறது, இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது அவரவருக்கு தெரியும். தங்களுடைய தமிழ் உணர்வு எவ்வளவு இருக்கிறது, மொழி உணர்வு எவ்வளவு இருக்கிறது, இன உணர்வு எவ்வளவு இருக்கிறது என்று அது அவரவர்களுடைய சொந்த பிரச்சனை. தயவு செய்து என்னை பிழையாக தவறாக நினைக்க வேண்டாம். நான் உங்களுடன் கோபப்படவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். உங்களுடைய கருத்து பதிவுகள் எனக்கு தேவை. உங்களுடைய அறிவையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நான் முற்றும் படித்த ஒரு ஆள் அல்ல. நாங்கள் கற்கிறதுக்கு கடல் அளவு இருக்குது. எல்லோரிடமும் ஏதோ ஒன்று. எறும்பிட்ட கூட கற்கலாம். எறும்பை பார், அது நம்ம கற்றுக்கொள்ளு, எப்படி வாழணும் என்று சொல்லி என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று. நான் அனைத்தையும் வாசித்து, எந்த சமயம் என்று இல்லை, எல்லா சமயத்தையும் நான் எனக்கு ஆவல் அறிய. அதுக்காக அந்த சமயம் பெரியதா இந்த சமயம் பெரியதா என்ற ஒரு போட்டி பிரச்சனையை நான் உருவாக்க விரும்பவில்லை. அதே போலதான் அரசியலும். உள்ளத்தால் உணர்வால் எல்லோரும் சகோதரர்கள். நாங்கள் பொது விடயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். எனக்கு அதுதான் வேணும். தயவு செய்து என்னுடைய தலையீதை வேறு பக்கம் திருப்பி விட்டு விடாதீர்கள். பல பிரச்சனைகளை பலரும் எதிர்நோக்க வேண்டி வரும், இல்லையா? எனவே யாருடைய மனமும் நோகாமல், யாருடைய மனமும் காயப்படாமல் நாங்கள் எடுக்கும் எந்த முடிவும் மற்றவர்களை பாதிக்காது. யாரும் மன நோகக்கூடாது. ஒரு விஷயம் நான் முன்னரே பேசியிருந்த விடயம்தான். நம்ம பொறாமை பற்றி பேசி முடித்து விட்டேன் என்பதால் இதை சொல்கிறேன். நாம் ஒருவரை காயப்படுத்துகிறோம். எனது நண்பரை நான் காயப்படுத்துகிறேன். அவர் நான் காயப்படுத்தியதை, பேசியதை, திட்டியதை தாங்க முடியாமல் போய் தற்கொலை செய்து கொள்கிறார். வைத்துக்கொள்வோம். தற்கொலை செய்தால் அவருக்கு ஒரு மனைவி இருக்கும். சுவேந்திரன் வணக்கம், ஹாய் அக்கா என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். வணக்கம் தம்பி, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவர் போய் இதை மட்டும் கேளுங்கள், அதன் பின்னர் நான் பேசுகிறேன். உங்களை வரவேற்கிறேன் சுவேந்திரன். நான் ஒருவரை திட்டுகிறேன், அவர் மனமுடைந்து போய் தற்கொலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு குடும்பம், அம்மா அப்பா இருப்பார்கள் அல்லவா? ஒரு நிமிடம், மீண்டும் அவர் ஏதோ அரசியல் பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். சுடலிமுத்து, அரசியல் என்பது பாராளுமன்ற உறுப்பினராவது வார்டு உறுப்பினராவது போன்ற பதவிகளுக்கு ஏதாவது அரசியல் சேர்த்து செயற்படுவது. நீங்கள் அரசியல் வர வேண்டாம், உதவி பண்ணுங்கள், உபத்திரவம் செய்ய சொல்லவில்லை. இது என்னுடைய பதிவு என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு நான் என்ன பதில் சொல்வதென்று உண்மையாகவே எனக்கு தெரியவில்லை.